இந்த வீடியோல நம்ம மோலார் கண்டக்டிவிட்டிக்கும் லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டிக்கும் நம்ம வந்து என்ன டிஃபரன்ஸ் நம்ம வந்து பார்க்க போறோம். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சொல்யூஷனுக்கு வந்து நீங்க கண்டக்டிவிட்டி வந்து மெஷர் பண்ணணும் அப்படின்னா ஒரு கண்டக்டிவிட்டி செல் வந்து நமக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. இஸ் இட் கரெக்ட்? நம்ம போன ஷார்ட்ஸ்லேயே கூட நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். அப்போ கண்டக்டிவிட்டிக்கும் மோலார் கண்டக்டிவிட்டி டிஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா போன ஷார்ட்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். இப்போ நமக்கு வந்து மோலார் கண்டக்டிவிட்டி, அப்போ மோலார் கண்டக்டிவிட்டி நமக்கு வந்து மெஷர் பண்ணணும் அப்படின்னா இந்த ரெண்டு எலக்ட்ரானுக்கு இடையில வந்து பார்த்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணியிருக்கணும், 1 மோல் சொல்யூஷன் வந்து நீங்க வந்து ஃபில் பண்ணியிருக்கணும். அப்போ இந்த சொல்யூஷனுடைய கான்சன்ட்ரேஷன் நம்ம கண்டிப்பா எப்படி இருக்கணும், 1 மோல் வந்து இருக்கணும். அப்போ 1 மோல் இருக்கும்போது அதுக்கு வந்து நமக்கு வந்து எவ்வளவு கண்டக்டிவிட்டி வந்து இருக்குதோ அதான் நமக்கு என்ன சொல்லணும்னா மோலார் கண்டக்டிவிட்டி வந்து சொல்லுவோம். இல்ல சார், இப்போ வந்து நான் என்ன பண்ணிருக்கேன்னா எனக்கு வந்து 0.2 மோல் தான் நான் வந்து உள்ள ஃபில் பண்ணியிருக்கிறேன். அப்பனா என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா 0.2 மோல் தான் நான் வந்து ஃபில் பண்ணியிருக்கிறேன்னா அப்போ என்ன வேல்யூ வந்து வருதோ அதை நமக்கு வந்து 5 ஆல் வந்து மல்டிப்ளை பண்ணிடணும். அப்போ வந்து மோலார் கண்டக்டிவிட்டியை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து கான்சன்ட்ரேஷன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு சொல்யூஷன் வந்து நமக்கு வந்து இமேஜின் பண்ணிப்போம். இங்க வந்து பார்த்தீங்கன்னா 1 மோல் வந்து நமக்கு வந்து இருக்குது. அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா 1 மோல் சொல்யூஷன் 1 லிட்டர் வந்து நமக்கு வந்து இருக்குது. இது கிடையாது, அதான் மோலாரிட்டி. மோலாரிட்டினாலே 1 மோல் சப்ஸ்டன்ஸ் இன் 1 லிட்டர். அப்போ வந்து 1 லிட்டர்ல 1 மோல் சப்ஸ்டன்ஸ் வந்து நமக்கு வந்து இருக்குது. அப்போ இது ஒரு கண்டக்டிவிட்டி வந்து நம்ம வந்து மெஷர் பண்றோம். ஒரு அப்ராக்சிமேட்டா வந்து பார்த்தீங்கன்னா 10 சீமன் பர் சென்டிமீட்டர் நான் வந்து எடுத்துக்கிறேன். இப்போ நீங்க வந்து 1 லிட்டர் நீங்க வாட்டர் வந்து நீங்க ஆட் பண்ணீங்க அப்படின்னா அப்போ நமக்கு என்ன ஆகும், கண்டிப்பா கண்டக்டிவிட்டி வேல்யூ வந்து நமக்கு வந்து டிக்ரீஸ் ஆகும். ஒரு அப்ராக்சிமேட்டா நம்ம வந்து 5 சீமன் பர் சென்டிமீட்டர் நமக்கு வந்து டிக்ரீஸ் ஆகும்னு வச்சுக்கிறேன். அதே டைம்ல நமக்கு வந்து கான்சன்ட்ரேஷன் நமக்கு வந்து கம்மி ஆயிடும். அப்போ 1 மோல் 1 லிட்டர்ல இருந்துச்சு. அப்போ 1 மோல் சொல்யூஷன். இப்போ நமக்கு வந்து சொல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா 2 லிட்டரா மாறிடுச்சு. அப்போ 1 மோல் இன் 2 லிட்டர்னா அது என்னன்னா 0.5 மோல். அப்போ நமக்கு என்ன வேல்யூ வந்து வருதோ அதை நீங்க 2 ஆல நீங்க மல்டிப்ளை பண்ணா தான் நம்ம என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா மோலார் கண்டக்டிவிட்டி வந்து நமக்கு வந்து வரும். இஸ் இட் கரெக்ட்? அப்போ நமக்கு என்ன ஆயிடுது, இப்போ மறுபடியும் நமக்கு வந்து 10 சீமன் பர் சென்டிமீட்டர் வந்து நமக்கு வந்துருது. அப்போ நம்ம இதுல நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம், மோலார் கண்டக்டிவிட்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம டைலூட் பண்ணும்போது அதோட வேல்யூ டிக்ரீஸ் ஆகிறதுக்கு பாசிபிள் கிடையாது. அட் த சேம் டைம்ஸ் அது அதிகமாகிறதுக்கு வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன்னா நம்ம என்ன பண்றோம், வேல்யூ நம்ம 2 ஆல டிவைட் பண்ணும்போது அந்த பழைய வேல்யூ வந்து வந்துருது. ஆனால் நீங்க இப்போ என்ன 1 லிட்டர் வால்யூம் எக்ஸஸா ஆட் பண்ணிக்கிறீங்க. அப்போ வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ அடிஷனலா ஆட் பண்ண வாட்டர்ல H+ அண்ட் OH- அயன் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்போ கண்டக்டிவிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 11 சீமன் பர் சென்டிமீட்டர் வந்து நமக்கு வந்து வந்துருது. அப்போ ஒரு சொல்யூஷன் எடுத்துக்கிட்டு நீங்க எந்த அளவுக்கு டைலூட் பண்றீங்களோ அந்த அளவுக்கு நமக்கு என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கான்சன்ட்ரேஷன் வந்து, அதாவது கண்டக்டிவிட்டி வேல்யூ வந்து அதிகமாயிட்டே போகும். அப்போ மோலார் கண்டக்டிவிட்டியை பொறுத்த வரைக்கும் டைலூட் பண்ண கண்டக்டிவிட்டி வேல்யூ வந்து அதிகமாயிட்டே போகும். அப்போ எது வரைக்கும் அதிகமாகும், இப்போ 1 லிட்டர் ஆட் பண்ணா அதிகமாகும், 2 லிட்டர் வாட்டர் ஆட் பண்ணா அதிகமாகும், 3 லிட்டர் டைலூட் பண்ணா வேல்யூ அதிகமாகும், 10 லிட்டர் 100 லிட்டர் 1000 லிட்டர் நீங்க ஆட் பண்ண அதோட வேல்யூ அதிகமாயிட்டே இருக்கும். அப்போ எவ்வளவு மேக்ஸிமம் ஆட் பண்றீங்களோ இன்ஃபினிட்டி அமௌண்ட் ஆஃப் வாட்டர் வந்து நீங்க வந்து ஆட் பண்ணதுக்கு அப்புறம், அதாவது அந்த சொல்யூஷனை ரொம்ப எவ்வளவு முடியுமோ அவ்வளவு டைலூட் பண்ணதுக்கு அப்புறம் அதோட கண்டக்டிவிட்டி வந்து எவ்வளவு இருக்குதோ அதான் நமக்கு வந்து லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டின்னு சொல்லுவாங்க. அப்போ லிமிட்டிங் மோலார் வந்து லாம்டா எம் நாட்னு வந்து சொல்லுவாங்க. அப்போ லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா ஒரு சொல்யூஷனை எவ்வளோ டைலூட் பண்ண முடியுமோ அவ்வளோ டைலூட் பண்ணதுக்கு அப்புறம் அதோட மோலார் கண்டக்டிவிட்டி வந்து கண்டுபிடிச்சா தட் இஸ் கால்டு லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டி.